ஹலோ ஹால் வெல்கம் டு இதர் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா சேவ் பண்றதுக்கான மல்டிபிள் மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கறத லேர்ன் பண்ண போறோம். ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல மல்டிபிள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பார் அன்டைட்டில் 1ன்னு இருக்கிறது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரோட டைட்டில் பார் ஆர் ஃபைல் நேம்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபைல் எடிட் வியூ இதெல்லாமே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெனு பார். ஸோ அடுத்தல இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார் அண்ட் ஃபோர்த்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் டூல் பார். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சேவ் பண்ணுறதுக்கான மெத்தட் ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள். மெனு பாரில் இருக்க ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் சேவ்ங்கிற ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஆர் அதர்வைஸ் சேவ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் கீ ப்ளஸ் எஸ். ஸோ இந்த கீயை ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபைல் மெனு பாரில் இருக்க ஃபைலை கிளிக் பண்ணி சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு குட்டி பாப் ஆஃப் மெசேஜ் மாதிரி விண்டோ பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் ஜஸ்ட் இதை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சேவ் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிட்டு எந்த லொக்கேஷனில் நம்மளோட சேவ் பண்ணக்கூடிய ஃபைல் வந்து நமக்கு சேவ் ஆக போகுது அப்படிங்கிறத இங்கே நமக்கு ஷோ பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் வேணாம், அதாவது இந்த டாக்குமெண்ட்டுங்கிற லொக்கேஷன் தேவையில்லை, எனக்கு வேறு லொக்கேஷனில் வந்து எனக்கு இந்த ஃபைலு சேவ் ஆகணும் அப்படின்னா அந்த லொக்கேஷனை நம்ம இங்கே இருக்கிற லெஃப்ட் இந்த பாரில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கவும் முடியும். இங்கே பாருங்கள், இதில் இருக்க இந்த ட்ராப் டவுன் மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறோமோ, டெஸ்க் டாக்குமெண்ட்லையா இல்லை டவுன்லோட்ஸ்லையா இல்லை டாக்குமெண்ட்ஸ்லையா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கவும் முடியும். அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அடுத்தது ஃபைல் நேம்னு சொல்லும்பொழுது இப்போ நான் இங்கே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா த ஹானஸ்ட் வுட்கட்டர் இந்த நேம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், தெரியுதுங்களா? இந்த ஃபைலோட நேமை நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா தி ஹானஸ்ட் வுட்கட்டர்னே நான் டைப் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த அன்டைட்டில் அப்படிங்கிற ஃபைல் நேம் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ செலக்ட் ஆகிருக்கும் போது நீங்கள் பேக் ஸ்பேஸ் கீ கொடுத்து ப்ரெஸ் பண்ணி அந்த அன்டைட்டில் ஒன்றை எரேஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ணலாம். ஆர் அதர்ஸ் நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணும்போதே என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஃபைலோட நேம் வந்து டைப் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபைலோட நேமை நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ தி ஹானஸ்ட் வுட்கட்டர், என்னோட ஃபைலோட நேம் என்ன? தி ஹானஸ்ட் வுட்கட்டர். சரிங்களா? இப்போ தி ஹானஸ்ட் வுட்கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், சேவ் ஆஸ் டைப்பு, எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் அந்த சேவ் ஆகுது அந்த ஃபைலுங்கிறத உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும். ODF டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஓகேவா? ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ODT அப்படின்னு சொல்லி நமக்கு ODT ஃபைலாக நமக்கு சேவ் ஆகும். ஸோ சேவ் பண்ணும்போது இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸும் இருக்கும். இங்கே பாருங்கள், சேவ் வித் பாஸ்வேர்டு. இந்த ஃபைலை யாருமே ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பாஸ்வேர்டு ப்ரொடக்ஷன் கொடுத்து பாஸ்வேர்டு கீ கொடுத்து ப்ரொடக்ட் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நான் இப்போ சேவ் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ சேவ் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறேன்னா டாக்குமெண்ட்டுங்கிற லொக்கேஷனில் சேவ் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், டைட்டில் பாரில் அந்த ஃபைலோட நேம் ஆர் டைட்டில் பாருங்கிற இடத்துல நம்ம என்ன நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணுமோ அது வந்து நமக்கு நேம் ஆகிடும். இங்கே பாருங்கள், தி ஹானஸ்ட் வுட்கட்டர்னு நேம் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இப்போ இது வந்து சேவ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், தேர்டு ரோலேருந்து அதாவது ஸ்டாண்டர்ட் டூல் பார்லேருந்து சேவுங்கிற ஐக்கான் வந்து ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி ஆகிடும், அது வந்து ஹைட் ஆகிடும். ஏன் ஹைட் ஆகுதுன்னா நம்ம இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஹைட் ஆகுது. சரிங்களா? இதே ஃபைலை நான் சொன்ன மற்ற 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த சேவுங்கிற ஐக்கானை டேரெக்டாக ஃபஸ்ட் டைமே கிளிக் பண்ணியும் சேவ் பண்ணிக்க முடியும். அப்படியும் இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கீயை ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபைலை
டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா இதடெக் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.